அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் கர்த்தாவே திரு சீமான் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்ற தொகுதிகளிலே சரியான ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திருமதி சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அதுபோல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே டாக்டர் சங்கர நாராயணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போட்டிக்காக ஜெபிக்க வேண்டியதல்ல, இவர்கள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தமிழ் மாவட்டத்திற்கு பயனுள்ள பாத்திரங்களாக வைக்கும்படிக்கு நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இவர்கள் பலிபீடத்திலே வந்து நிற்கிறார்கள். இவர்களை நாம் வெறுமையாய் விட முடியாது. இவர்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். இவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். இவர்களுக்கு அறிவு ஞானத்தையும் அரசியல் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிப்போம். தலைவர்களுடைய அனுக்கிரகம் அவருடைய தயவு அவர்களுக்கு கிடைக்கும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகாபிரபு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிற இந்த 2 பேரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் அவர்களை பொறுப்பெடுத்து அவர்களுக்கு நன்மை செய்வீராக. அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தயவின்படி ஒரு இடத்தை கொடுப்பீராக. அவர்கள் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களுக்கு சார்பில் மக்கள் வர கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தேர்தல் நேரத்தில் உம்முடைய ஆளுகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதையே எதிர்பார்த்து தான் இவர்கள் இருவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆமென். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் கர்த்தாவே திரு சீமான் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. சகல கனமும் மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். வெற்றியை எங்களுக்கு தருவீராக. இயேசு மகாராஜாவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.